மயிலாடுதுறை அருகே 17 வயது சிறுமியுடன் இளைஞர் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜ்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சாத்தனூர் கிராமத்துல காதலர்கள் இருவர் தூக்குமாட்டிய நிலையில சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் மாரிமுத்து மகன் பார்த்திபன், 19 வயதான தலித் இளைஞர். இவர் கொத்தனார் வேலை செய்து வந்தார். அருகில் உள்ள சாத்தங்குடி கிராமத்தில் வசித்து வரும் 12ஆம் வகுப்பு படித்து முடித்து கல்லூரியில் சேர உள்ள 17 வயது சிறுமி ஆகிய இவர்கள் இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இச்செய்தி பெண் வீட்டாருக்கு தெரிய வர இரு குடும்பத்தாருக்கும் ஏற்கனவே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில நேற்று இரவு சாத்தனூர் அருகே தன்னை ஜாதியை சொல்லி திட்டி அடித்து விட்டதாக காதலியின் தகப்பனார் உள்ளிட்டோர் மீது பார்த்திபன் பொறையார் காவல் நிலையத்தில் நேற்று PCR வழக்கு பதிவு செய்ய புகார் கொடுத்துள்ளார். இந்நிலையில இன்று காலை காதலியின் தந்தை மகளை காணவில்லை என்று பொறையார் காவல் நிலையத்தில் காலம்பர 6:30 மணிக்கு புகார் கொடுத்துள்ளார். இதனிடையே ஒரு கீற்று கொட்டகையில் தனித்தனியாக தூக்கிட்ட நிலையில் காதலர்கள் இருவரும் சடலமாக தூங்கியதாக தகவல் பரவியது. போலீசார் பார்த்திபனோட செல்போன் டவர் லொகேஷனை சோதனை செஞ்ச போது சாத்தங்குடி கிராமத்துல லொகேஷன் காட்டியதால உடனே போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து அங்கு சென்று பாக்குறாங்க. அப்போது காதலர்கள் இருவரும் தூக்கிட்ட நிலையில சடலமாக அந்த கீட்டுக்கோட்டையில தொங்கிட்டு இருக்காங்க. பொறையார் காவல் நிலைய போலீசார் 30க்கும் மேற்பட்டவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். உயிரிழந்த இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நேரிடாமல் இருப்பதற்காக ADSP சுரேஷ், DSP சரவணன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அந்த பகுதியில இரு வீட்டாருக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை செய்து இருவரது உடலையும் பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு, அதாவது திருவாரூர் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். பெண் வீட்டார் காதலி வீட்டார் தங்கள் மகனை கொலை செய்து விட்டதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டி உள்ளனர். இந்நிலையில் காதலர்கள் தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது கொலை செய்யப்பட்டார்களா என்ற கோணத்துல போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இதனிடையே உயிரிழந்த சிறுமியோட உறவினர்களோட வாகனங்கள் மற்றும் ஒரு வீட்டை அதாவது காதலன் வீட்டு தரப்பினர் உடைத்து சேதப்படுத்தி சென்று உள்ளாங்க.